அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. அது மட்டும் இல்லாம ஏகாதேசி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இத கிழிச்சு போட்டாலே போதும். 8 மிளக வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 8 நாட்களுக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வை, நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வளர்பிறை ஏகாதேசி திதி இருக்கு. இதுவும் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு அதிசக்தி வாய்ந்த சேர்க்கை இருக்கு. நமக்கு பணத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கைன்னே சொல்லலாம். அது என்ன அப்படி ஒரு சேர்க்கைன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 888ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதி. அடுத்ததா பாத்தீங்கன்னா தை மாசம் 26ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனி பகவானுக்குரிய நம்பர் 8. அந்த வகையில 888ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த ஏஞ்சல் நம்பர் அபரிமிதமான பணத்தை, வளங்களை, செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர்னே சொல்லலாம். கை மேல பலனை கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இது. அந்த வகையில சனிக்கிழமையோட அதுவும் ஏகாதேசி திதியோட சேர்ந்து வரக்கூடிய இந்த 888 சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஒரே நாள்ல பலன் கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு புள்ளி மட்டும் வச்சாலே போதும். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பான இந்த நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணிக்கடியில இத வச்சு தூங்கி பாருங்கன்னு சொல்லி ஒரு சிறப்பான பரிகாரத்தை நான் உங்களுக்கு அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே கை மேல பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் அது. அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்துக்கும் வறுமைக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாரோட நிம்மதியையும் இந்த பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் கெடுக்குதுன்னு தான் சொல்லணும். இருக்கிறவனுக்கு ஒரு கஷ்டம்னா இல்லாதவனுக்கு பல கஷ்டம்ங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த கடன் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. பண கஷ்டமும் வறுமைய அனுபவிக்கிறவங்களும் இன்னைக்கும் இருக்கதான் செய்யறாங்க. இப்படி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னதான் தீர்வு, எப்பதான் விடிவு காலம் பிறக்கும்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரீக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மொபைல் வால்பேப்பரை நீங்க காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பார்த்தாலே போதுமானது. உங்க முயற்சியோட சேர்ந்து நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும்
தீர்த்து வைக்கும். இந்த மொபைல் வால்பேப்பர் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இன்னைக்கு செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 8 மிளகு நமக்கு தேவைப்படும். இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததா நமக்கு ஒரே ஒரு பிரியாணி இலை இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். அடுத்ததா 3 கிராம்பு இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். ஒரு கற்பூரம், அது பச்சை கற்பூரமா இருந்தாலும் சரி, சாதாரண கற்பூரமா இருந்தாலும் சரி நீங்க எடுத்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன துண்டு கற்பூரம் இருந்தாலே போதுமானது. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நாம எரிக்கக்கூடிய பரிகாரத்தை தான் பார்க்க போறோம். அதனால எரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அகல் விளக்கு வச்சிருந்தீங்கன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல ஹால்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும் சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த கடன் பிரச்சனைக்கும் பண கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலைய 2ஆ 3ஆ கிழிச்சு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய எரிக்கக்கூடிய பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. அதாவது அகல் விளக்குல சேர்த்துக்கோங்க. கட்டாயமா பிரியாணி இலைய கிழிச்சிட்டு தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கணும். அதனால 2ஆ 3ஆ கிழிச்சிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த பிரியாணி இலையோட 8 மிளகையும் 3 கிராம்பையும் சேர்த்து இதுல ஒரு கற்பூரத்தை வச்சு நீங்க ஏத்தி வச்சு எரிய விடுங்க. இப்படி ஏத்தி வச்சு எரிய விடும்போது உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய பீடை, தரித்திரம், வறுமை, கடன் இது எல்லாமே அந்த நெருப்போட நெருப்பா பொசுங்கி போற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களை விட்டு உங்க உடம்ப விட்டு கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியேற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த நெருப்பு முழுசா எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சாம்பலை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. உடனடியா தூக்கி போடுறது நல்லது. எனக்கு இந்த மாதிரி உடனடியா தூக்கி போடுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றவங்க பரவாயில்ல, ஒரு பேப்பர்ல சுருட்டி உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வச்சிருங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த பேப்பரை நீங்க கால்படாத இடத்துல போடலாம். இப்படி இந்த சாம்பலை கால்படாத இடத்துல தூக்கி போட்டதுக்கு அப்புறமா உங்க கை காலை கழுவிட்டு வந்து நீங்க எப்பயும் போல மற்ற வேலைகளை பாருங்க. பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வை உங்களுக்கு கொடுக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.